இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கர்த்தரோடு பேசிய பெண்களை குறித்து இந்த வாரத்திலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏவாளோடு கர்த்தர் பேசினதை நாம் தியானித்தோம். ஆகாரோடு கர்த்தர் பேசினதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் சாராளோடு பேசின அந்த சம்பவத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 18வது அதிகாரம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் இதுல 9 to 15 வரை உள்ள வசனங்கள்ல இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பாருங்க, ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை இல்லைங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் 9வது வசனத்துல கேட்கிறார், உன் மனைவி சாராள் எங்கே அப்படிங்கிறாங்க. அந்த தேவனால் அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அதோ கூடாரத்துல இருக்கிறா அப்படிங்காங்க. அப்ப இந்த இடத்துல நேரடியா சாராளோட பேசலனாலும் கர்த்தர் பேசினத சாராள் கேட்டுட்டு இருக்காங்க. சரியா, கூடாரத்துக்குள்ள இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல தேவன் பேசுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு உற்பவ கால திட்டத்துல நிச்சயமா உன்கிட்ட வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்றத பின்புறமாய் கூடார வாசலில் இதை சாராள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்ப ஆபிரகாமும் சாராலும் ரொம்ப வயது சென்றவங்க, அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த உடல் ரீதியான தகுதி இருக்கிறதா தெரியல. அப்ப சாராள் உள்ளத்துக்குள்ள நகைக்கிறாங்க, சிரிக்காங்க. சிரிச்சிட்டு, நான் கிளவியா இருக்கேன், எனக்கு இன்பம் உண்டாகுமா, இனிமே எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படியெல்லாம் கேள்வி கேட்கும்போது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். பாருங்களேன், எவ்வளவு அருமையான உரையாடலா இருக்கு. தேவன் பேசுகிறார், இவங்க உள்ளத்துல இருக்கிற பயம், கேள்வி, இதான ரியல். வயசு இத்தனை ஆயிடுச்சுல்ல, இனிமே எங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. அந்த உண்மையை அப்படியே அவங்க வெளிப்படுத்துகிற விதம், அதுக்கு ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு பதில சொல்றாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணு உண்டா, தேவனால முடியாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால நான் திரும்ப வருவேன், அப்ப பாரு உன் கையில ஒரு பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்ப நான் சிரிக்கலையே அப்படின்னு இவங்க பேசுறாங்க. பாருங்களேன், எவ்வளவு அழகா கர்த்தரோடு பேசின இந்த அருமையான சாராளை நம்ம பார்க்கலாம். அப்ப அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. இது ஒரு வாக்குத்தத்தம் இவங்களுக்கு உண்டாகுது. இந்த இடத்துல நம்ம சாராளோடு பேசின தேவனை எப்படி நம்ம பார்க்கலாம்? ஆகாரோடு பேசின தேவனை நம்மை காண்கிற தேவனாக நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல சாராளோடு பேசின தேவனை வாக்குத்தத்தத்தின் தேவனாக நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணு உண்டா? நான் வாக்கு பண்ணிட்டேன்னா நான் நிறைவேற்றுவேன், அவ்வளவுதான். டவுட் காட்ஸ் பிளானை கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. நமக்கு வர்ற டவுட், நம்மை குறித்து காட் என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ அதை ஒரு நாளும் கேன்சல் பண்ணாது அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. டவுட் வருதுல்ல இவங்களுக்கு, இது எப்படி நடக்கும், இதுல சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்லி என்னதான் தேவன் பேசினாலுமே டவுட் வருது பாருங்க. அப்ப உனக்கு டவுட் வந்துச்சு, அப்ப இப்பெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லல. டவுட், அதையும் தாண்டி நான் உனக்கு வாக்கு பண்ணினதை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஆண்டவரை நம்ம பாக்குறோம். வாக்கு பண்ணினா, அதான் ஒரு அருமையான பாடல் வரிகள் உண்டுல, அவர் வாக்கு பண்ணினால் விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. வாக்கு பண்ணா நிச்சயமா ஆண்டவர் அந்த காரியத்துக்குள்ள அவர் தலையிடுவார், அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அது அவருடைய தேவனுடைய நேச்சர், அது அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம். அவர் சொல்லிட்டா வாக்கு மாற மாட்டார். பாருங்களேன், வயது அவருக்கு ஒரு மேட்டர் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு தாமதங்கள், இத்தனை வருஷம் ஆயிட்டு, 99 வயசு ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு 90 வயசு ஆயிடுச்சு. ஆகவே இவ்வளோ காலம் தாமதிச்சதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அப்புறம் அவங்க 2 பேருடைய சரீரம் செத்து போனதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்போ தகுதியோ இல்லை அப்படிங்கிறது கூட ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏமாற்றம், எத்தனை தடவை ஆண்டவர் 75வது வயதுலயா ஆண்டவர் அவரை வெளியே அழைச்சு, நான் உன்னைய பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மண்ணை பாரு, இப்படிதான் உன் ஜனம், உன்னுடைய சந்ததி திரளா இருக்கும் அப்படிலாம் பேசுவாருல்ல. சொல்லி வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஏமாந்துதானே இருந்திருப்பாங்க. ஐயோ நடக்கலையேன்னு சோர்ந்திருப்பாங்கல்ல. அப்படி அவங்களுடைய கடந்த கால ஏமாற்றங்கள்
ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நீ ஏமாந்துட்டேன்னு சொன்னாலும் ஆண்டவர் அதை ஒரு மேட்டரா வைக்கிறது இல்ல. கடந்த கால தோல்வியை பார்த்து நமக்கு அதுல ஒரு விசுவாசம் இல்லாம போனாலும் கூட, விசுவாசம் மங்கி போனாலும் கூட ஆண்டவருக்கு அது ஒரு மேட்டர் கிடையாது. இதுல கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் தேவன். சாராளுக்கு வாக்கு பண்ணார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரா? அவர் அதை உண்மையுள்ளவரா இருக்கிறார், அவர் அதை செய்து நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்கிற விஷயமே. 18வது அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்க, ஒரு உற்பவ கால திட்டத்துல நிச்சயமா வந்துட்டு திரும்ப வருவேன். அப்படி சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? அருமையா நம்ம கண்கூட நம்ம பார்க்கிறோம், வேதத்துல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறிச்சு. கர்த்தரால் ஆகாத ஒரு காரியம் உண்டா அப்படின்னு 14வது வசனத்துல 18, 14 பாருங்க. உற்பவ கால திட்டத்துல உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப வர்ற நாள்ல அவங்க ஈசாக்கை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய வாக்குத்தத்தம் காலங்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய பயங்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய விசுவாசம் ஒருவேளை குன்றி போயிருந்தாலும் கூட அதற்கும் அப்பாற்பட்டது, நம்முடைய ஏமாற்றம், நம்பி நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஏமாற்றங்கள், ஒருவேளை அந்த கடந்த கால ஏமாற்றங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறத தடுத்துற முடியல. ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நேரத்துல உங்களோடு பேசுகிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தாமதம் ஆகிக்கொண்டே இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினார் அப்படிங்கறதுல உங்க மைண்ட செட் பண்ணுங்க, போக்கஸ்டா இருங்க. அந்த சூழ்நிலைகள் எப்படின்னா இருக்கட்டும், சரீரம் எப்படி இருக்கட்டும், சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், ஆனால் வாக்குத்தத்தம் மாறாது. சோ வாக்குத்தத்தத்தின் தேவனை நம்ம சாராள் இடத்துல பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காய் நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. காலங்களுக்கு அப்பாற்பட்டு, தாமதங்களுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர், ஒருவேளை எங்களுடைய நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில கூட அதற்கும் அப்பாற்பட்டு நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரப்பா. இதுக்கு வயது ஒரு தடை இல்லைன்னு நாங்க பாக்குறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. வயது கடந்து சென்றது நிமித்தமாக யார் யார் கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, திருமண காரியங்களுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக ஆண்டவரே தாமதத்தினாலே, ஒரு ஏமாற்றத்தினாலே கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு உங்க வாக்குத்தத்தம் பொய்யாகாதுங்கிறத நீங்க இந்த நேரத்துல உறுதிப்படுத்தி கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை